நியூஸ்18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில கேன்சர் ட்ரீட்மெண்ட் முறைகள் ஒன்றான இம்யூனோதெரபி பத்தி அதை பற்றின கேள்விகளும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நம்மிடையே இருக்கிறார் டாக்டர் கிரண்குமார், அசோசியேட் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆங்காலஜி. வணக்கம் சார். சார், இம்யூனோதெரபி அதை பத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்டோடைய முறைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார்? ஸோ இம்யூனோதெரப்பி வந்து ஆக்சுவலாக புதுசான டெக்னாலஜி இன் டெலிவரிங் கேன்சர் ட்ரீட்மெண்ட். புதுசான டெக்னாலஜி அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் நியூ திங் விச் யூ ஆர் டூயிங் ரைட் நோ. பழைய காலத்தில் இம்யூனோதெரப்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைக் சைட்டோகைன்ஸ், இன்டர்ஃபெரான்ஸ் அந்த மாதிரி மெடிசினோட இம்யூனோதெரப்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதில் மச் மோர் அட்வான்சஸ், புதுசாக நிறைய மெடிசின்ஸ் வந்துட்டு இருக்குது, புது மெக்கானிசமோட வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி புது மெடிசின்னால பேஷண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டிங் எ லாட். நிறைய கேன்சர்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் இது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இல்லை, ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனோதெரப்பி இஸ் பீங் யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ மெனி பேஷண்ட்ஸ் டிசீஸ் வந்து ரொம்ப நாளாக கண்ட்ரோலில் இருக்குது இம்யூனோதெரப்பினால வித் வெரி லிட்டில் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் இம்யூனோதெரப்பி நோ, அண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டிங் அண்ட் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே கீமோதெரப்பி, ரேடியேஷன் தான் போவாங்க. பட் இம்யூனோதெரப்பி அப்படின்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இம்யூனோதெரப்பினா என்ன, அது என்ன ட்ரீட்மெண்ட் முறைகள் அதுல பண்ணப்படும், ப்ரொசீஜர் என்ன சார்? ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராடாக நம்ம டிவைட் பண்ணோம்னா லோக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட், இந்த ரெண்டு மாதிரி டிவைட் பண்ணலாம். லோக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்துல கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குது, அந்த கட்டி எடுக்கணும், ஆர்எல்ஸ் ரேடியேஷன் கொடுத்து அப்ளேட் பண்ணணும். ஸோ இதுதான் லோக்கல் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், பாடியில் வேறு எந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகாது. சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பாடியில் இருக்கிற எல்லா இடத்துல போய் சேரும். அண்ட் பாடியில் ஒரு ஏதாச்சும் கேன்சர் செல், மைக்ரோமெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ் அப்படின்னா நமக்கு ஸ்கேனில் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் அளவுக்கு இருந்த கேன்சரும் நமக்கு க்யூர் பண்ணுறதுக்காக கொடுக்கறது சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட். அந்த சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வருது. அதில் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து கீமோதெரப்பி, கன்வென்ஷனல் கீமோதெரப்பி. அதுக்கப்புறம் புதுசாக அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டார்கெட்டட் தெரப்பி அந்த இருக்குது, ஹார்மோனல் தெரப்பீஸ் அண்ட் இம்யூனோதெரப்பீஸ் அனதர் டெக்னிக். பாடி நம்ம எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படின்னா எதிர்ப்பு சக்தி. ஸோ பேஷண்ட்டோட எதிர்ப்பு சக்தி யூஸ் பண்ணிட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இம்யூனோதெரப்பி. ஓகே. ஸோ அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி ஒரு கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு முறை தான் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லிங்க. இப்போ இம்யூனோதெரப்பிக்கும் கீமோதெரப்பிக்கும் என்ன வித்தியாசம் சார்? பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பிளட் கவுண்ட்ஸ், ஹீமோகுளோபின், அதுக்கப்புறம் வெள்ளை அணுக்கள், WBC, ஒயிட் பிளட் செல் கவுண்ட், அதுக்கப்புறம் பிளேட்லெட் கவுண்ட், அந்த எல்லாமே தெரியும் அந்த ரிப்போர்ட்டில். அது நம்ம பாடிக்கு வந்து உட்சக்தி ப்ரொவைட் பண்ணுறது தான் ஒயிட் பிளட் செல்ஸ்னா வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் வந்து சில டைப்ஸாக இருக்கும். அது வந்து லிம்போசைட்ஸ், இன்னும் கிரானுலோசைட்ஸ் ரெண்டு விதமான இருக்கும். அதில் வந்து லிம்போசைட்ஸில் வந்து B லிம்போசைட்ஸ், T லிம்போசைட்ஸ். ஸோ இதில் எல்லா அணுக்கள் ஒரு அணுக்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். ஒரு லெட்டஸ்ஸே நம்ம உடம்புல ஒரு டைஃபாய்டு ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வந்ததுன்னா இம்யூன் செல்ஸ் வந்து எதிர்ப்பு சக்தியோட அணுக்கள், வெள்ளை அணுக்கள் வந்து அது அப்நார்மல் ப்ரோட்டீன், வெளியிலேருந்து வந்த ப்ரோட்டீன், வெளியிலேருந்து வந்த செல் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கு அட்டாக் பண்ணும். ஸோ கிரானுலோசைட்ஸ் அந்த செல்ஸ் வந்து போய் டைரெக்டாக அந்த வைரஸ் பாக்டீரியா அட்டாக் பண்ணும். B செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் அந்த சில ப்ரோட்டீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அண்ட் T செல்ஸ் அந்த செல் வந்து டைரெக்டாக அந்த கேன்சர் அந்த இன்ஃபெக்டட் செல் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு அது கிளியர் பண்ணிடும். இதுதான் நார்மல் இம்யூனிட்டி. அண்ட் இந்த கேன்சரில் எப்படி இந்த இம்யூனிட்டி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நார்மல் செல் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் நம்ம இம்யூனிட்டி தெரியும், இது நம்மளோட செல்லுன்னு. ஏதாவது அப்நார்மலாக இருக்குதுன்னா அப்நார்மல் செல் கேன் ஈஸிலி பி ரிகக்னைஸ்ட் பை இம்யூனிட்டி. அண்ட் அதுக்கு ஒரு இம்யூன் சர்வேலன்ஸ் பண்ணி உடம்புல வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். பாடியில் வந்து எல்லா செல்ஸ் வில் பி கண்டினியூஸ்லி பி செக் பை தி இம்யூனிட்டி. இது நார்மல் செல்லா, நம்ம செல்லா, இல்லை வேறு ஏதாவது செல்லா, அப்படி கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். கேன்சர் வந்து ஒரு நார்மல் செல் அப்நார்மலாக மாறுங்க கேன்சர் ஆகும். அண்ட் இந்த அப்நார்மலாக மாறும்போது அந்த கேன்சர் அதோட சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அப்நார்மலாக செக்ரேட் பண்ணும். அது வச்சுட்டு இம்யூன் சிஸ்டம் கேன் ரிகக்னைஸ் இது நம்ம செல் இல்லை, இது வேறே செல் மாதிரி இருக்குது. அப்படி தென் இட் வில் அட்டாக் த கேன்சர் செல். ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் இந்த இம்யூனிட்டி எவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சில மெக்கானிசம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும். ஸோ ஈவன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்யூன் செல்ஸ் இந்த கேன்சர் செல் வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு நம்ம ஓன் பாடி ப்ரோட்டீன்ஸ் மாதிரி இட் வில் ஷோ. ஸோ தட் அது பார்த்துட்டு இம்யூன் செல் ஓகே இது நம்ம செல் தான் நினச்சி இட் வில் நாட் அட்டாக். சம்டைம்ஸ் இட் வில் ரிலீஸ் சம் ப்ரோட்டியோகிளைகான்ஸ், மியூசின்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணும். அது செக்ரேட் பண்ணதுனால இம்யூன் செல் வந்து அந்த கேன்சர் செல் கிட்ட போகாமல் ரெகக்னைஸ் பண்ணாமல் விட்டுடும். அதர்வைஸ் இந்த டியூமர் மைக்ரோ என்வாயன்மெண்ட் அப்படின்னா ஒரு டியூமர் இருக்குதுன்னா அதில் வெறும் கேன்சர் செல்லே இருக்காது. அந்த கேன்சர் செல் சேர்த்து நார்மல் செல்ஸ் இருக்கும், சில மேட்ரிக்ஸ் அப்படி எல்லாம் இருக்கும்.
ஸோ அதில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் டியூமருக்குள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அண்ட் இம்யூன் செல்ஸ் உள்ளே போய் சேர்றது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மெக்கானிசம்ஸ்னால கேன்சர் செல்ஸ் வந்து இம்யூனிட்டின்னு எவேட் பண்ணும்போது அண்ட் தென் இட் கீப்ஸ் க்ரோயிங் இன் த பாடி. ஸோ இம்யூனோதெரப்பியில் வந்து வாட் வி ஆக்சுவலி ட்ரை டு டூ இஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ணாமல் ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து வில் மேக் த இம்யூன் செல்ஸ் ரெகக்னைஸ் த கேன்சர் செல் அகெயின் saying that this is not a normal cell, so that அந்த immune cell போயிட்டு attack பண்ணிட்டு it will clear off the cancer. That is how immunotherapy works. ஓகே சார். ஸோ இம்யூனோதெரப்பி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது சொன்னீங்க. கேன்சர் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ள இருக்க எந்த பாகத்தில் வேணா முடி நகம் தவிர்த்து எங்கே வேணா வரும். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்குமே இந்த இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்தலாமா? ஸோ ஆக்சுவலாக அப்படி இல்லை, எல்லா கேன்சர்ஸ்க்கும் ஒர்க் ஆகாது இம்யூனோதெரப்பி. இப்போதுக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் ஆஃப் இம்யூனோதெரப்பி வந்து டெலிவர் பண்ணலாம். அண்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரீசெண்டாக பிகம் மச் மோர் பாப்புலர். 2018 ஜேம்ஸ் ஆலிசன், டெசிகா ஹான்ஜோ காட் நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி மெடிசின் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் இம்யூனோதெரப்பி. அதில் ஸ்பெசிஃபிக்காக செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் இம்யூனோதெரப்பி யூஸ் ரைட் நோ. அது வந்து சில கேன்சர்ஸ்க்கு ஒர்க் ஆகும், சில கேன்சர்ஸ்க்கு வந்து அவ்வளோ நல்ல ஒர்க் ஆகாது. அது எப்படின்னா நமக்கு ஒரு டியூமர் இருக்குதுன்னா நம்ம பயாப்சி எடுத்து பார்க்கும்போது அதில் டியூமர் செல் இல்லாமல் பக்கத்தில் இம்யூன் செல்ஸ் ஆல்சோ வில் பி தேர் இன் த டியூமர். அண்ட் அந்த இம்யூன் செல்ஸ் வந்து வில் பி டார்மெண்ட், டீஆக்டிவேட்டடாக இருக்கும். இட் ஒன்ட் பி ஏபிள் டு அட்டாக் த கேன்சர் செல்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இப்போ லங் கேன்சர் ஆர் ஸ்கின் கேன்சர், கிட்னி கேன்சரில் வந்து நிறைய இம்யூன் செல்ஸ் ஆல்ரெடி வில் பி தேர் இன் த டியூமர் அண்ட் தேர் ஆர் கால்ட் ஹாட் டியூமர்ஸ். அந்த மாதிரி இருக்கும். சில டியூமர்ஸ் லைக் சார்கோமா அந்த மாதிரி கேன்சர்ஸில் வந்து இம்யூன் செல்ஸ் வந்து அவ்வளோ நிறைய இருக்காது. ஸோ ஈவன் இஃப் யூ ஆக்டிவேட் இம்யூன் செல்ஸ் அது போய் அங்கே ஒர்க் பண்ணுறது வந்து கம்மி. ஸோ சில கேன்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமனாக ஸ்கின் கேன்சர் லைக் மெலனோமா, கிட்னி கேன்சர், லங் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் கேன்சர், liver cancer. இதில் வந்து immunotherapy is being useful right now, but in future definitely the different mechanism work பண்ணி immunotherapy develop பண்ணும்போது it is going to help in many of the cancers which are there right. இந்த கேன்சர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்ண முடியும் immunotherapy அப்படின்னு சொல்லினீங்க. எல்லா கேன்சருக்குமே immunotherapyங்கிறது ஒரே ஃபார்ம்ல தான் இருக்குமா இல்ல டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் immunotherapy அப்படின்னு ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கா சார்? There are different types of immunotherapy. As I said முன்னாடி cytokines, interferons அப்படி ஒரு proteins நார்மலாக நம்ம பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸே அது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஜென்ரலாக இம்யூனிட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டு கிட்னி கேன்சர்ஸில் யூஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம பேசுறது செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு என்னென்னா நார்மல் ஒரு வெள்ளை அணுக்கள் மேலே லெட்டஸ் பி செல் ஆர் டி செல் மேலே சில ரிசெப்டார்ஸ் இருக்கும். ரிசெப்டார் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் வந்து செல் அணுக்கள் மேலே இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டீன் வந்து டச் பண்ணால் அந்த செல் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இட் வில் ஸ்டார்ட் ஆக்டிங் ஃபங்க்ஷனில் அது இருக்கிற கேன்சர் செல்லை அழிக்கிறது கில் பண்ணுறதுல இட் வில் டூ. சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அந்த ப்ரோட்டீன் டச் பண்ணால் அந்த கேன்சர் வந்து டீஆக்டிவேட் ஆகும். இட்ஸ் லைக் இம்யூன் பிரேக் மாதிரி. ஸோ ஒரு ஆக்சிலரேட்டர் ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். ஆக்சிலரேட்டர் டச் பண்ணால் இம்யூனிட்டி வில் பிகம் மச் மோர் ஆக்டிவேட்டட், பிரேக் டச் பண்ணால் இம்யூனிட்டி பிகம் லெஸ். ஸோ தட் இஸ் கால்ட் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர். அது வந்து செகண்ட் டைப் ஆஃப் இம்யூனோதெரப்பி. அதர் டைப்ஸ் ஆஃப் இம்யூனோதெரப்பி இருக்குது. ஒன் இஸ் கால்ட் கேன்சர் வேக்சின். கேன்சர் வேக்சின் அப்படி என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிறத இப்போ நமக்கு டைஃபாய்டு வந்துச்சுன்னா டைஃபாய்டு கிருமியோட ப்ரோட்டீன் எல்லாம் பாடி ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு 3 months கழிச்சு திருப்பி டைஃபாய்டு கிருமி நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆகும்போது பாடி வந்து முன்னாடி ரெகக்னைஸ் பண்ணி அந்த மெமரி செல்லுனால முன்னாடி ரெகக்னைஸ் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் அர்லி ஸ்டேஜில் ஜாஸ்தி ஆகாமல் இட் வில் ஸ்டாப் அட் தி பாயிண்ட். ஈவன் கேன்சருக்கும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேக்சின்ஸ் எப்படி என்னென்னா வி கேன் டேக் த கேன்சர் செல் அதோட ப்ரோட்டீனுக்கு நமக்கு பாடியில் இருக்கிற இம்யூன் செல்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது ஆக்டிவேட் பண்ண டென்ட்ரைட்டிக் செல் வேக்சின் அது வந்து பாடிக்கு கொடுக்கலாம். அந்த பாடிக்குள்ளே ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் செல் வந்து உள்ளே போயிட்டு கேன்சர் இன்னும் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி கேன் கிளியர். அது வந்து தட்ஸ் அ தேர்ட் டைப் ஆஃப் இம்யூனோதெரப்பி. அதுக்கப்புறம் there are many other new technologies like CAR T cell therapy ஒன்று இருக்குது. CAR T cell therapy அப்படின்னா chimeric antigen receptor T cell. ஸோ நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் B cell T cell அப்படின்னா. ஸோ அதில் வந்து T cell ஒரு ரிசெப்டார் அப்படின்னா செல் மேலே இருக்கிறது ப்ரோட்டீன். அது ப்ரோட்டீன் வந்து அப்நார்மல் ப்ரோட்டீன் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் ஆகும். CAR T cell தெரப்பியில் எப்படி பண்ணுவாங்கன்னா பாடியில் இருக்கிறத வெள்ளை அணுக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு லேப்ல வந்து ஒரு வைரஸ் மூலமா வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதில் புது ரிசெப்டார் தயார் பண்ணுவாங்க. அந்த ரிசெப்டார் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா பாடியில் இருக்கிற கேன்சர் செல்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேப்ல வந்து அந்த CAR T cell தயார் பண்ணி அது பாடிக்குள்ளே ஏற்றும் போது இட் வில் கோ அண்ட் அட்டாக் த கேன்சர் செல்ஸ். ஸோ அது வந்து நியூ டெக்னாலஜி இஸ் கால்ட் CAR T cell therapy.
which is again very much useful for blood cancers and some blood related cancers like lymphoma. அது CAR-T செல் தெரப்பி. அது இல்லாமல் certain monoclonal antibodies அப்படி இருக்கும். there is something called BiT cells, BiT cells and bispecific T cell engaged. அப்படின்னா ஒரு protein வந்து ஒரு சைடில் வந்து cancer cells it will attach, இன்னொரு சைடில் வந்து immune cells it will attach. so it will bring both the cancer cell and immune cell together so that immune cell can kill the cancer cell. so these are the different mechanisms of immunotherapy. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இம்யூனோதெரப்பி சொல்லியிருந்தீங்க சார். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் இம்யூனோதெரப்பி பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கேன்சர்ஸ்க்கு இம்யூனோதெரப்பி இஸ் நாட் தட் மச் பெனிஃபிஷியல். ஸோ லெட் அஸ் சே லங் கேன்சர் அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஒரு பேஷண்ட் லங் கேன்சரோட வந்திருக்காங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. அந்த பேஷண்ட் வந்து கீமோதெரப்பி ஆப்ஷன் இருக்குது, இம்யூனோதெரப்பி ஆப்ஷன் இருக்குது. early stage இல்லாதனால surgery radiation இல்லை, usually will not give. so அந்த patient whether immunotherapy will be useful or not அது நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, first thing we'll do a biopsy. ஒரு biopsy test எடுத்துட்டு அதில் there are 3 markers which are currently commonly used. அது என்ன மார்க்? ஃபர்ஸ்ட் வந்து PD-L1 டெஸ்டிங் ஒரு டெஸ்டிங் இருக்கும். ஸோ அந்த பயாப்சியில் வந்து சில டைஸ் ஆட் பண்ணி we can check PD-L1 அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்குதா இல்லையா. இருந்து அது மோர் தேன் 50% இருக்குது அப்படின்னா இம்யூனோதெரப்பி வந்து நல்ல ஒர்க் ஆகும், நல்ல வேலை செய்யும். ஒரு கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இம்யூனோதெரப்பி வந்து அவ்வளோ நல்ல ஒர்க் ஆகாது, அது சேர்த்து கீமோதெரப்பி தேவைப்படலாம். அது லெஸ் தேன் 1% இருக்குதுன்னா இம்யூனோதெரப்பி ஒர்க் ஆகாது, நம்ம பேஷண்ட்ஸ் வந்து கீமோதெரப்பி கொடுக்கணும். like that we can decide by using something called biomarker. இந்த PD-L1 டெஸ்டிங் இதெல்லாம் பயோமார்க்கர் சொல்லுவாங்க. ரெண்டாவது டெஸ்ட் வந்து MSI டெஸ்டிங் ஒன்று இருக்கும். அப்படின்னு என்னன்னா MSI இஸ் மைக்ரோசாட்டிலைட் இன்ஸ்டெபிலிட்டி. நார்மலாக நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல வந்து எல்லா செல்ஸில் ஒரு டிஎன்ஏ இருக்கும். அண்ட் நம்ம வெளியே போயிட்டு வாட் எவர் மைட் பி த ரீசன் ஃபார் பொல்யூஷன் ஆர் சம் அதர் டாக்ஸின்ஸ், அதனால டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆன டிஎன்ஏ வந்து திருப்பி ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். அந்த மெக்கானிசம்ஸ் நல்லா இருந்தால் அப்நார்மல் டிஎன்ஏ திருப்பி நார்மல் டிஎன்ஏ மாறிட்டு சென்ஸ் நார்மலாக இருக்கும். கேன்சர் செல்ஸில் வந்து சம்டைம்ஸ் இந்த டிஎன்ஏ ரிப்பேரிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அப்நார்மல் டிஎன்ஏல அக்யூமுலேட் ஆகும், அது கேன்சராக மாறிடும். அது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அப்நார்மல் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் செக்ரேட் பண்ணும். அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் நிறைய வருதுன்னா இம்யூன் செல்ஸ் ஈஸியாக ரிகக்னைஸ் பண்ணிவிட்டு அது கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்நார்மல் டிஎன்ஏ இருக்குதா இல்லை செக் பண்ணுறதுக்கு MSI மைக்ரோசாட்டிலைட் இன்ஸ்டெபிலிட்டி அந்த டெஸ்டிங் பண்ணலாம். மூணாவது டெஸ்ட் வந்து டியூமர் மியூட்டேஷன் பர்டன் TMB டெஸ்டிங் ஒன்று இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர் டன் அந்த பயாப்சி. ஆல்ரெடி பண்ண பயாப்சிலேயே கேன்சர் எந்த டைப்னு கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் இது அடிஷனல் டெஸ்டிங் பயோமார்க்கர் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இதில் பாசிட்டிவ் இருக்குதுன்னா பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனோதெரப்பி பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி we recommend immunotherapy. இப்போ இதில் இம்யூனோதெரப்பியில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா? ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும்னா அஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்காது. அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு அதை பற்றி பயப்படக்கூடாது. சைடு எஃபெக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த எஃபெக்ட் அண்ட் திஸ் லைக் அன்வான்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி. அண்ட் வி நோ தட் இந்த மெடிசின் யூஸ் பண்ண இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வில் பி ரெடி அண்ட் அதுக்கு சைடு எஃபெக்ட் வந்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கலாம். First thing I want to say is don't be scared of side effects. நம்ம கீமோதெரப்பி யூஸ் பண்ணாலும் we know that இந்த side effects வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? once the side effects come we can decide. Okay, there are always treatment available for the side effects. But immunotherapy compared to chemotherapy is much well tolerated. Actually நிறைய patients வந்து more than 90% we can say that major side effects எதுவுமே இருக்காது. During giving immunotherapy or after immunotherapy they don't feel any difference. எது difference தெரியாம நார்மலாக தான் இருப்பாங்க. எந்த இந்த கேன்சர் டைப்ஸ்க்கு வந்து இம்யூனோதெரப்பி அதிகமாக வந்து பரிந்துரைக்கிறீங்க சார்? ஓகே, ஸோ இம்யூனோதெரப்பி வந்து இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது அண்ட் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்கின் கேன்சர்ஸ், எஸ்பெஷலி மெலனோமா. அப்படி ஸ்கின் கேன்சர் இம்யூனோதெரப்பி ஒர்க்ஸ் வெரி வெல். அப்படியே கிட்னி கேன்சர் அலாங் வித் தட் லங் கேன்சர் அண்ட் லிவர் கேன்சர் அண்ட் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். இந்த காமன் கேன்சர்ஸ் தான் இம்யூனோதெரப்பி ஒர்க்ஸ் வெல். அண்ட் நான் சொன்ன மாதிரி சம் கேன்சர்ஸ் அது இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த சைட், எந்த சைட்டாலும் இருக்கலாம். அந்த MSI மைக்ரோசாட்டிலைட் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தால் ஆர் டியூமர் மியூட்டேஷன் பர்டன் TMB ஹையாக இருந்துன்னு இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த சைட் எங்கே இருந்தாலும் அந்த இம்யூனோதெரப்பி கேன் ஒர்க் வெரி வெல். ஸோ
these are the common cancers, and based on biomarkers for every other cancer also we can use immunotherapy. ஸோ இம்யூனோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சில குறிப்பிட்ட மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்குமா, இல்ல எல்லா மருத்துவமனைகளுமே அவைலபிளா இருக்காங்கிற ஒரு கேள்வியும் பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்கும். இதுக்கு எங்கெங்க சார் இது கிடைக்குது இந்த இம்யூனோதெரப்பி? ஸோ ஆக்சுவலி இம்யூனோதெரப்பி ஹவு டு வி டெலிவர், எப்படி தருவோம்? இம்யூனோதெரப்பி ஒரு மெடிசின் மாதிரி தான் வரும். செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ்னா இட்ஸ் லைக் மெடிசின் ஒன்லி. மெடிசின் வந்து நார்மல் நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு குளுக்கோஸில் செலைனில் மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றுவாங்க. ஸோ செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர் தெரப்பி ஒரு ஸ்பெஷல் செட்டப் அது மாதிரி எதுவும் தேவை இருக்காது. ஒன்லி திங் நம்ம டாக்டர் இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் டு கிவ் இம்யூனோதெரப்பி, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் immunotherapy can be delivered at any hospital. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில் கிடைக்கணும். பட் there are some different forms of immunotherapy like CAR T cell therapy. அந்த மாதிரி வந்து சில ஏரியாஸில் மட்டும்தான் கொடுக்கலாம். ஒரு பெரிய போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செட்டப், அந்த மாதிரி செட்டப்பில் தான் CAR T cell therapy எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிளட் கேன்சருக்கு யூஸ் பண்ண மாதிரி there needs to be a lab. ஒரு லேபில் வந்து அது தயார் பண்ணுறதுக்கு, அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ கொடுக்கறதுக்கு எல்லாம் செப்பரேட் செட்டப் தேவைப்படும். பட் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து நம்ம காமன் யூஸ் பண்ண இம்யூனோதெரப்பி வந்து எல்லா இடத்துலையும் we can use. ஓகே சார். ஸோ இந்த இம்யூனோதெரப்பியால ட்ரீட் பண்ண அந்த பேஷண்ட்ஸோடைய அந்த எஃபிகசி ரேட் எப்படி இருக்கு சார்? எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க? கேன்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து கியூரபிளா இருக்கு சார்? ஓகே. ஸோ இம்யூனோதெரப்பி வந்து நம்ம வெறும் இம்யூனோதெரப்பிலேயே கியூர் அந்த மாதிரி இல்லை. இம்யூனோதெரப்பி இஸ் ஒன் காம்பனன்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அண்ட் இம்யூனோதெரப்பி இருந்தாலும் சர்ஜரி, ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி ஆல்சோ வில் பி பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் மெனி பேஷண்ட்ஸ். ஸோ எல்லாமே சேர்த்து இம்யூனோதெரப்பி வில் ஆட் ஆன் டு த பெனிஃபிட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் இம்யூனோதெரப்பியோட அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா the response rates will be higher. இப்போ நம்ம ஒரு அட்வான்ஸ் கேன்சர் இருக்குது, க்யூர் பண்ண முடியாதுன்னு மாதிரி இருக்கும்போது கீமோதெரப்பியில் வந்து ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் இருக்கும். கட்டி சைஸ் கம்மியாகும், ரொம்ப நாள் அப்படியே கண்ட்ரோலில் கேன்சர் வச்சுக்கலாம். இம்யூனோதெரப்பி யூஸ் பண்ணால் அந்த ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் வந்து will be much higher and also disease control will be for much longer time. இன்னும் ரொம்ப நாளாக அந்த கண்ட்ரோலில் இருக்கலாம். அண்ட் இம்யூனோதெரப்பியோட ஸ்பெஷல் திங் என்னென்னா நம்ம ஸ்டாப் பண்ணாலும், இப்போ கீமோதெரப்பி நம்ம ஸ்டாப் பண்ணால் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் முடிச்சிட்டப்பறம் அதோட எஃபெக்டிவ் இருக்காது. இம்யூனோதெரப்பியோட எஃபெக்ட் வந்து ஈவன் இஃப் யூ ஸ்டாப், அது ரொம்ப நாள் அப்படியே கண்டினியூ ஆகும் கொடுக்காம இருந்தாலும். அண்ட் there is a thing called complete response. இப்போ some cancers, especially kidney cancerல வந்து or skin melanoma, there is some patients who go into complete response, CR அப்படி சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா நமக்கு advanced stage cancer ஸ்கேன் பண்ணுவோம். once we give immunotherapy, ஒரு சைக்கிள் மாதிரி once in 2 weeks or once in 3 weeks ஒரு 1 hour இன்ஜெக்ஷனாக தருவோம். அது ஒரு 3-4 சைக்கிள்ஸ் போட்ட அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் கேன்சரோட சைஸ் எல்லாம் கம்மியாக இருக்கணும். நம்பர் ஆஃப் டியூமர் சைட்ஸ் அண்ட் ஆல் ஷுட் டிக்ரீஸ். சம் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்கேன் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக தெரியலாம். ஸோ கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து த கேன்சர் வில் பி அண்டர் கண்ட்ரோல் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். complete response to the patients or at least partial response. So majority of the patients, especially carefully selected patients, எல்லா patients illa and the biomarkers வெச்சிட்டு once we select the patients who are likely to benefit and if they have a good response in the initial time, they will have a very good response. So percentage, இந்த percentageல respond ஆகுறதெல்லாம் சொல்றது கஷ்டம். ஏன்னா differs from cancer to cancer. ஒரு கேன்சர் ஒரு விதமான இருக்கும். ஆல்சோ வெறும் இம்யூனோதெரப்பி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இம்யூனோதெரப்பி சேர்த்து நிறைய டைம் கீமோதெரப்பி ஆர் டார்கெட்டட் தெரப்பி ஆல்சோ யூஸ் பண்ண தேவையில்லாம். நம்ம கிட்னி கேன்சர் எடுத்தோம்னா அது சேர்த்து டேப்லெட்ஸ், டைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் டேப்லெட்ஸ் வரும். லங் கேன்சர்னா அந்த எஸ்பெஷலாக PD-L1 less than 50% கீமோதெரப்பி சேர்த்து இம்யூனோதெரப்பி. ஸோ வெறும் இம்யூனோதெரப்பி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 months முன்னாடி ஒரு நியூஸ் வந்துடுது, டோஸ்டார்லிம் ஒரு புது ட்ரக் 100% க்யூரேட் ஃபார் கேன்சர்னு வந்தது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேம் வித் தட் பேப்பர் கிளிப், நியூஸ் பேப்பர் கிளிப் சேயிங் தட் இந்த மெடிசின் எங்களுக்கு யூஸ் பண்ணலாமா 100% க்யூர் ஆகுதுன்னு. ஸோ அது வந்து நாட் ஃபார் ஆல் கேன்சர்ஸ். அது வந்து ஒரு ரெக்டம் கேன்சர் அந்த மாதிரி சைட் ஆஃப் கேன்சர்லேயே MSI ஹை அந்த பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அதில் செக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 100% க்யூர் இருந்தது. தட் டசன்ட் மீன் எல்லா கேன்சருக்கு அது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு கேன்சருக்கு ஒரு விதம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் ஆர் ஆல்சோ தேர். இம்யூனோதெரப்பி மட்டுமே ட்ரீட்மெண்ட் முறை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்க்கு தகுந்த கீமோதெரப்பியும் கொடுக்கலாம், ரேடியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சந்தேகம் இருந்தா, நான் இப்போ கீமோதெரப்பி எடுத்துட்டு இருக்கேன், மீன்வைல் நான் இம்யூனோதெரப்பியும் எடுத்துக்கலாமா, இல்லை அதுக்கு கால இடைவெளி எதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சார். நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணும்போது இம்யூனோதெரப்பி கீமோதெரப்பி ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணும்னா வில் கிவ் ஆன் த சேம் டே, ஒரே நாள் தான் தருவோம். அண்ட் அந்த ரெண்டுத்துக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போது இட்ஸ் லைக் ஈவன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரோட்டோகால் கீமோதெரப்பி மாதிரி தான் இருக்கும்.
ஓகே சார். ஸோ இறுதியா ஒரு கேள்வி, ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க, இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் இருக்கும், எந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இம்யூனோதெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பரிந்துரைக்குவீங்க சார்? So immunotherapy வந்து it can be used depending on the cancer and depending on the stage, correct. So stageல வந்து in general we say stage 1, stage 2, stage 3 வரைக்கும் ஒரு கேன்சர் கியூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 4 வரும்போது we can control the cancer கண்ட்ரோலிங் லைஃப் வந்து ப்ரொலாங் பண்ணலாம். இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய வருஷம் ப்ரொலாங் பண்ண வாய்ப்பு இருக்குது லைஃப். ஸோ அர்லி ஸ்டேஜில் கியூரேட்டிவ் ஸ்டேஜில் கொடுக்கும்போது இம்யூனோதெரப்பி வில் பிகம் ஃபார் ஃபிக்ஸ்ட் டியூரேஷன். அந்த டியூரேஷன் வந்து சர்ஜரிக்கு முன்னாடி சில டைம்ஸ் இம்யூனோதெரப்பி யூஸ் பண்ணுவோம், சர்ஜரிக்கு அப்புறம் வில் ஸ்டாப். ஆர் சம்டைம்ஸ் சர்ஜரி ஆர் ரேடியேஷன் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு 1 year இம்யூனோதெரப்பி வி கேன் யூஸ். எஸ்பெஷலி லங் கேன்சருக்கு வந்து ஒரு 1 year ஆஃப்டர் சர்ஜரி, ஈசோஃபேஜல் கேன்சருக்கு ஒரு 1 year ஆஃப்டர் கீமோ ரேடியேஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் யூஸ் பண்ணும்போது இன் ஜென்ரல் இம்யூனோதெரப்பி யூஸ்ட் ஆஸ் லாங் ஆஸ் இட் ஒர்க்ஸ். எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுமோ அவ்வளோ நாள் அது கண்டினியூஸாக கொடுக்கணும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு 1 year கழிச்சு கேன்சர் இல்லைன்னா we can withhold and then wait and watch. இல்லை கண்ட்ரோல் இருக்குதுன்னா then we can keep continuing the injection. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இம்யூனோதெரப்பி பத்தி நிறைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடையளிச்சிருக்கீங்க டாக்டர் கிரண்குமார், ரொம்ப நன்றி சார். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம்.